Hi, this is Kamali from Cinema Factory Entertainment. Hema Committee release பண்ண ஒரு சில அலிகேஷனுக்கு அப்புறம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஹீரோயின் நிறைய பேர் அவங்களுக்கு நடந்த செக்சுவல் அசால்ட்டை பத்தி ஓபன் அப் பண்ணிருக்காங்க. விமன் மட்டும் இல்லாம ஒரு பையன் டைரக்டர் ரஞ்சித் தன்னை செக்சுவல் அசால்ட் பண்ணதா கேஸும் ஃபைல் பண்ணிருக்காரு. இதுக்கிடையில அதிர்ச்சியான விஷயமும் ஒன்று வந்தது. நம்ம எல்லாருக்குமே ஆக்டர் நிவின் பாலி அவரை தெரியும். பிரேம மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு இருந்த ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மேலேயும் ஒரு கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. ஆமாங்க, ஒரு பொண்ணு 2023ல ஒர்க்காக துபாய் போனதாகவும் ஸ்ரேயா அப்படின்றவங்க நிவின் பாலியா அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்ததாகவும் சினிமால சான்ஸ் வாங்கி தரேன் சொல்லி நிவின் பாலி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதாகவும் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. என் மேல இந்த மாதிரி பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இது உண்மையும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி தப்பான இன்டென்ஷன் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சட்ட ரீதியா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்போது எனக்காக நான் தான் பேசணும். நாளைக்கு இந்த மாதிரி யார் மேலே வேணா யாருனாலும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கலாம். ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் சோஷியல் மீடியாலையும் இதை பற்றி ஒரு சில விஷயத்த அவர் ஷேரும் பண்ணியிருந்தாரு. ஒரு பொண்ணும் பையனும் அவங்க மேலே ஒரு தப்பான அலிகேஷன் வைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் தப்பே பண்ணாத அவங்க ஃபேமிலி அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இது நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமா ஃபேக்டரி என்டர்டைன்மெண்ட்டை யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.